தேவாதையும் நலமுடனே ஆண்டு வருகின்றார்கள். ஆண்டு வருகின்ற போது அவர்களது சொத்தாலே குறைவும் இல்லை, சுகத்தாலே தாழ்வும் இல்லை, பாலாலே குறைவும் இல்லை, பவுசாலே குறைவும் இல்லை. 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொல்லுவாங்க. ஆமா. அந்த 16 செல்வத்திலே தலைமூத்த செல்வம் என்ன தெரியுமா? என்னையா? பிள்ளை செல்வம். ஆமா. அந்த ஒரே ஒரு குறை இந்த நாகபடி மன்னவனுக்கும் நாகபடி மன்னவனுக்கும் நாகக்கன்னி தேவாதைக்கும் பிள்ளை ஒன்று இல்லை என்று நாகமுடி மன்னவனோ 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 பிள்ளை ஒன்று இல்லை என்று செல்வம் இல்லை. பிள்ளை இல்லாத வாழ்வு ஒரு வாழ்வா? பிள்ளை இல்லாமல் ஆதி பகவான் ஆதி சிவனாரை எண்ணி நாகமணி மன்னவனும் நாகக்கன்னி தேவாதையும் அப்படியே எண்ணி தினந்தோறும் ஆண்டவரை எண்ணி நினைத்து தவம் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற நாளையிலே மன்னவர் மகாராணியும் இருக்கின்ற போது நாகமணி மன்னவனிடத்திலே நாகக்கன்னி தேவாதி வந்து சொல்கின்றாள், மன்னாதி மன்னவா, நமக்கு இப்படி ஒரு பிள்ளை இல்லாத குறையாகிவிட்டது. கூலி என்று வந்தவருக்கு குறைமலக்கால வந்தோமா இல்லையா? அன்னம் கேட்டவரை அடி கொடுத்தோமா? ஒரு குறையும் செய்யவில்லையே. நமக்கு பிள்ளை இல்லாத குறை என்று நாகமணி மன்னவனிடத்திலே நாகக்கன்னி தேவாதை தேம்பி தேம்பி அழுகின்றாள். இருவேறும் எம்பெருமான் ஈசனை எண்ணி ஓங்கார நாயகனை எண்ணி தவம் இருக்கின்றார்கள். ஆண்டவனார் சிவனார் வாழுகின்ற கைலாசத்தில் எட்டுகின்றது. பார்த்தார் பகவான் பரமஈசன். யாரை அழைக்கிறார் என்று பார்த்தோமையானால் உமையவள் பார்வதி அம்மாளை அழைக்கிறார். வாடியே பார்வதி என்று எப்படி அழைக்கிறார் என்று பார்த்தோமையானால் வாடிப்பெண்ணை பார்வதியே 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 சொல்ல கேளாய் சொல்ல கேளாய் பார்வதியே பார்வதியே நாகமுடி மன்னவனோ நாகக்கன்னி தேவாதையோ அங்கே நலமுடி ஆண்டவாரா நாகக்கன்னி பிள்ளையாக நாகக்கன்னி பிள்ளையாக அவதாரம் புரிய வேணும். நாகக்கன்னி பிள்ளையாக நாகக்கன்னி பிள்ளையாக அவதாரம் புரிய வேணும். நாகக்கன்னி பிள்ளையாக அவதாரம் நாகக்கன்னி பிள்ளையாக பிள்ளையாக
பிள்ளையாக பிள்ளையாக